வணக்கம். உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு மறைஞ்சிருக்குன்னு தெரியுமா? நாம இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். இது உங்கள பத்தினது. உங்க ரத்தத்துல ஓடுற ஆயிரக்கணக்கான வருஷங்களோட கதைய பத்தினது. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு எத்தனை முன்னோர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 பேரா, 100ஆ, இல்ல 1000? நீங்க நினைக்கிறத விட உண்மையான பதில் உங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தும். பாப்போம். இந்த நம்பரை பாத்தீங்களா? 18 குவிண்டலியன். சரி சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா, இது ஒரு தியரிட்டிக்கல் கணக்கு தான். காலப்போக்குல சொந்தத்துக்குள்ள கல்யாணம் நடந்திருக்கலாம், அப்ப இந்த எண்ணிக்கை குறையும். ஆனா இந்த நம்பர் காட்டுற ஒரு பிரம்மாண்டம் இருக்குல்ல, அத பாருங்க. இது வெறும் ஒரு நம்பர் மட்டும் இல்ல, உங்க முன்னோர்களோட சாத்தியமான எண்ணிக்கை. ஆமாங்க, இதுதான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி நிக்கிற ஒரு மாபெரும் படை. சரி, அந்த படை, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த படை எப்படி உருவாச்சு? இவ்ளோ பெரிய நம்பர் எப்படி சாத்தியம்? வாங்க இந்த கணக்குக்குள்ள கொஞ்சம் போய் பாப்போம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். எல்லாமே இங்கிருந்து ஆரம்பிக்குது. முதல் தலைமுறை யாரு? உங்க அப்பா அம்மா 2 பேர். அடுத்த ஜெனரேஷன் போனா உங்க தாத்தா பாட்டி 4 பேர். 3வது ஜெனரேஷன் உங்க கொள்ளு தாத்தா பாட்டி 8 பேர். கவனிச்சிங்களா? ஒவ்வொரு தலைமுறையிலையும் இந்த நம்பர் டபுள் ஆகிக்கிட்டே போகுது. சிம்பிள் மேத்ஸ் தான். இப்போ இதே விஷயத்த ஒரு பெரிய டைம்லைன்ல வச்சு பார்ப்போம் வாங்க. சும்மா ஒரு 64 தலைமுறை பின்னாடி போனா போதும். என்ன தெரியுமா? நாம 6400 வருஷம் பின்னாடி போயிடுவோம். அப்பதான் பிரமிட்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருந்த காலம். இந்த வரலாறு தான் உங்க ரத்தத்துல ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த நம்பர்ஸ், இந்த கணக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன? சரி, இப்பதான் நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரோம். இங்க முன்னோர்கள் வரிசைங்கிறது வெறும் ஒரு ஃபேமிலி ட்ரீயோ இல்ல ஒரு சார்ட்டோ கிடையாது. சில நம்பிக்கைகளின்படி அது உங்க ரத்தத்துல ஓடுற ஒரு வரலாற்று நதி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் பலத்தோட ஆதாரமே அதுதான். ஒரு பழைய கூற்று சொல்ற மாதிரி, அவங்க தான் உங்க வாழ்க்கையோட அடிப்படை. இதுதான் இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பலம். இந்த பாயிண்ட்டை தான் நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். மேல இந்த மாபெரும் படை சும்மா இல்ல, அவங்க எப்பவுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண தயாரா இருக்கிறாங்க. ஆனா இவ்ளோ பெரிய சக்தி நமக்கு பின்னாடி இருந்தும் ஒரு சிக்கல் இருக்கு. அப்படி என்ன சிக்கல்? அதுதான் துண்டிக்கப்பட்ட இணைப்பு. அப்போ நம்ம காலத்தோட சோகமான உண்மை என்னன்னு சொல்றது? நாம இந்த மாபெரும் வரலாற்றுல இருந்து கிட்டத்தட்ட முழுசா துண்டிக்கப்பட்டிருக்கோம். எப்படின்னு கேக்குறீங்களா? அமாவாசை தர்ப்பணம், அதாவது நம்ம முன்னோர்களுக்கு தண்ணியும் எள்ளும் வச்சு நன்றி சொல்றது. அது இப்போ எவ்ளோ பேர் பண்றோம். அடுத்து பித்ரு பூஜை. ராமேஸ்வரம், காசி, கயா மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறது. இந்த மாதிரி பல சடங்குகள் இப்ப மறந்து போச்சு. அவங்க கும்பிட்ட தெய்வங்கள், அவங்க வழிபாட்டு முறை எல்லாமே நம்ம நினைவில் இருந்து அகன்று விட்டது. ஆனா நம்பிக்கை இன்னும் இருக்கு. கவலைப்பட வேண்டாம். இப்போ அந்த ஆசீர்வாதங்களை எப்படி திரும்ப பெறறதுங்கிற வழிய பார்ப்போம். நாம அவங்கள மறந்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயம், அவங்க உங்களை மறக்கவே இல்ல. உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த கனெக்ஷனை திரும்ப உருவாக்க பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஞானி சொல்ற மாதிரி ஒரு சின்ன தர்ப்பணம், மனசார சொல்ற ஒரு நன்றி வார்த்தை, இதே போதும். அகத்திய மாமுனிவர் சொன்ன வழி என்ன தெரியுமா? ஒவ்வொரு அமாவாசையிலையும் தர்ப்பணம் பண்றது. உங்க குலதெய்வத்தை, அதாவது உங்க குடும்பத்தோட காவல் தெய்வத்தை, அப்புறம் உங்க முன்னோர்களை வணங்குறது. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா, இந்த பாரம்பரியத்தோட முக்கியத்துவத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இது ஒரு சுமையா பார்க்காதீங்க. இது உங்க கடமை. ஆனா அதே நேரத்துல இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வாய்ப்பு. ஒண்ணு மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க, அவங்க உங்களை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறாங்க. கேள்வி அது இல்ல. உண்மையான கேள்வி என்னன்னா, நீங்க தயாரா?